இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பாப்புலரான வெப்சைட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, Cloudflare எரர் அப்படின்னு ஒண்ணு வருது. இன்டர்னல் சர்வர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டே வந்து வரமாட்டேங்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் நம்மளுக்கு தான் ப்ராப்ளம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இது நேஷன் வைடா ப்ராப்ளம் இருக்கு. அந்த Cloudflare அப்படின்ற ஒரு கம்பெனியும் அஃபிஷியலா ஒத்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னு ஒண்ணு வந்துட்டாலே, ஏதோ அதுலேருந்து கத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட பாலிசி. ஸோ அதில என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, Cloudflare அப்படின்றது ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி ஆக்ட்ஸ் அஸ் எ மிடில் மேன் ஆர் கேட்வேன்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ், அதாவது வெப்சைட்டோட விசிட்டர்ஸ் ஆன நம்மளுக்கும் அந்த ஆரிஜின் சர்வருக்கும், அதாவது அந்த வெப்சைட்டோட சர்வருக்கும் அவன் ஒரு மிடில் மேனாக ஆக்ட் பண்ணுறான். எதுக்கு பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் மேனேஜ் பண்ணுறான். ஸோ ஒரு வெப்சைட்டில் இத்தனை பேர் வந்து பூல் பண்ணுறாங்க ஒரே டைமில் அப்படின்னா, ஸோ அவங்களோட ஐபி அட்ரஸ் போய் ரெக்கார்ட் ஆகல. ஸோ அந்த டிராஃபிக்கை வந்து பயங்கரமாக மேனேஜ் பண்ணி அண்ட் சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ்லாம் வராமல் செக்யூரிட்டி டூல்ஸை வச்சு அவன் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதான் வந்து அவனோட வேலை. ஸோ இந்த வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து Cloudflareட்ட வந்து அந்த வேலையை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவனோட சர்வர் வந்து இப்போ ஒரு டேட்டா பேஸாக சரி, ஸோ Cloudflareோட அந்த டேட்டா பேஸ் அண்ட் ஏபிஐஸ்லாம் சரி, அது வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை வந்து அவங்க வந்து என்ன இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உன்னிப்பாக பார்த்துட்ருக்காங்க. அண்டு இதை சரியும் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய வெப்சைட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ChatGPTயாக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், அண்டு கேன்வாவாக இருக்கட்டும், பெர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பாப்புலர் வெப்சைட்ஸ் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. மேபி வீடியோ ரிலீஸ் ஆகிற டைமில் கூட சம் வெப்சைட்ஸ் மைட் பி ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ சம் வெப்சைட்ஸ் மைட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் இந்த வீடியோலேருந்து. ஸோ ஸ்டே டியூன். பை.